அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறுந்தொகையில 298வது பாட்டு பாடியவர் பரணர். குறிஞ்சி திணை. குறிஞ்சி திணை பாட்டு என்னன்னா, அ ஃப்ரெண்டு வந்து அதாவது தோழி வந்து தலைவிகிட்ட ஒரு விஷயம் சொல்றா. அ தலைவன் வந்து தினமும் வந்து உன்ன பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்கான். அவன பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்றா. புரியுதுங்களா? அ பாட்டு நான் வாசிக்கிறேன். "சேரி சேர மெல்ல வந்து வந்து அரிது வாய்விட்டு இனிய கூறி வைகல் தோறும் நிறம் பெயர்ந்து உறையும் அவன் பைதல் நோக்கம் இணையாய் தோழி இன்கடும் கல்லின் அகுதை தந்தை வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர் மடப்பிடி பரிசில் மான பிரிது ஒன்று குறித்தது அவன் நெடும் புறநிலையே." அதாவது பாட்டு என்னன்னா, சேரி சேரி சேர மெல்ல வந்து வந்து அப்படின்னா, சேரினா அந்த தெரு அந்த பகுதிக்கு வர்றான் அவன். அ மெ மெல்ல வந்து வந்துன்னா, வந்து வந்து போறான். வந்து வந்து பார்த்துட்டு அந்த பொண்ண பார்த்துட்டு போறான். சில சமயங்கள்ல அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட பேசுறான். அந்த பொண்ண பத்தி பேசுறான். ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ற ஐடியாவுல. நம்மள பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணத்துல அவன் சொல்றான். அதாவது அ "சேரி சேர மெல்ல வந்து வந்து போவான். அவன் அரிது வாய்விட்டு" சில சமயங்கள்ல வந்து அரிதாக வாய்விட்டு இனிய இனிய வார்த்தைகளை என்கிட்ட அவன் பேசுவான். அவன் நல்ல பையன். சரியா? நல்லா பேசுவான். அவன் வந்து அ வந்து வந்து பார்த்துட்டு தினமும் வந்து வந்து பார்த்துட்டு போறான். ஆனா, அந்த தலைவிகிட்ட பேசல. தோழிகிட்ட மட்டும் பேசிட்டு போறான். வைகல் தோறும் அப்டின்னா நாள்தோறும், நாள்தோறும் வர்றான். வந்து பார்த்துட்டு, நம்ம நெனைச்சது நடக்கலையேன்ற வருத்தத்தோட அவன் திரும்பி போறான். அதுதான் நிறம் பெயர்ந்து உறையும் அவன். ஒரு மாரி முகம் சுண்டி போச்சுன்னு சொல்லுவோம்ல, முகம் கருத்து போச்சு, வருத்தமா இருக்கு. வருத்தமா இருந்தா ஒரு ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருந்தா ப்ளஷ்ம்பாங்க. அப்டியே ஒரு மாரி தெளிச்சியா இருக்கும் முகம். ஒரு க்ளோ மாதிரி ஆகும். அதே வருத்தமா இருந்தா, ஒரு மாரி டல்லா இருக்கும் இல்லையா? அதத்தான் சொல்றாங்க. "நிறம் பெயர்ந்து உறையும் அவன்." அவன் ரொம்ப வருத்தமா போய் சேருவானாமா. அவனுடைய மனசு புண்பட்டிருக்கிற அந்த நிலையை வந்து நெனச்சு பாரு. அதாவது இந்த காலத்துலலாம் அப்படி சொன்னா அம்மா, அப்பாவுக்கு பிடிக்காது. அந்த காலத்து பாட்டு இது. "பைதல் நோக்கம் நினையாய் தோழி." அவன் மனது வருந்தி கொண்டு செல்கின்ற அந்த நிலையை வந்து நெனச்சு பாரு தோழி. என்ன? அடுத்து வந்து இன்கடும் கல்லின் அகுதை தந்தை அப்படின்னா, அ அடுத்து வந்து வெண்கடை சிறுகோள் அகவன் மகளிர். அதாவது அகவன் மகளிர்னா குறி சொல்றவங்க. குறிஞ்சி நிலத்தில குறி சொல்றவங்க. சில முன்னாடி பாட்டுகள்லாம் பார்த்துருக்கோம்ல. அது என்ன அந்த வெண்கடை சிறுகோள்னா, ஒரு கருங்காலி குச்சி கூட இப்ப விக்கிது. கருங்காலி குச்சியில 2 சைடும் பூண்டு இருக்கும். அதில வந்து வெள்ளியால் செய்யப்பட்ட பூண்டு இருக்கு. ஒரு குச்சி 2 முனையிலயும் வெள்ளியால் செய்யப்பட்ட பூண் போட்டிருக்கு. அதான் வெண்கடை. கடைனா எண்டிங்ல அந்த வெள்ளி பூண் போட்டிருக்கிற அந்த குச்சிய வச்சிருக்கிற அகவன் மகளிர். குறி சொல்ற பெண்கள், மதுரையைச் சேர்ந்த அகுதைன்னு ஒரு பெரிய வள்ளல் இருந்தாராமா. அதான் அகுதை தந்தை. அந்த இடத்துல அவரோட அவர் குடுக்குற கல்லுக்காக அவர் அந்த இடத்துல காத்திருக்கிறவங்க கிடையாது. "இன்கடும் கல்லின் அகுதை தந்தை." அந்த பெண்கள் வந்து அ கல்லு அந்த நல்ல கல்லெல்லாம் அங்க இருக்கு. ஆனா, அந்த கல்லு வாங்குறதுக்காக அந்த கல்லுன்னா நம்ம தென்னை மரத்துலேருந்து இறக்குறோம் இல்லையா? பனை மரம் அந்த மாரி கல்லு. அதை வாங்குவதற்காக அவங்க வந்து அவர்கிட்ட காத்திருக்கல. பின்ன எதுக்காக காத்திருக்காங்கன்னா, அ மடப்பிடி பரிசில் மான அதாவது அந்த வள்ளல்ட்ட இருந்து ம் பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. பெண் யானையை பரிசாக பெறுவதற்கு அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோல அதுபோல இவனும் மான பிரிது ஒன்று குறித்தது. அதாவது அவன் சாதாரண ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கல. அந்த கல்லு மாதிரி ஏதோ ஒரு சாதாரண விஷயத்துக்காக அவன் காத்திருக்கல. அந்த யானையை பரிசாக பெறுவதற்கு அவங்க எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்களோ, அதுபோல ஒரு நோக்கத்தோட அவன் நின்னுகிட்டு இருக்கான். அந்த அந்த பெண் யானையையும், அந்த தலைவியையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஒரு பெ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டுக்காக அவன் நிக்கல. ஒரு பெரிய நோக்கத்துக்காக நிக்கிறான். அதாவது அந்த பெண் யானைக்கு அதுக்காக காத்திருக்கிறது வந்து கஷ்டமா இருந்தாலும், அது பெரிய நோக்கம் இல்லையா? அதுபோல அந்த பெண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கம், பெரிய நோக்கத்துக்காக அவன் காத்திருக்கான். தினமும் வர்றான், போறான், பேசிட்டு இருக்கான். அவனோட வேலை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவன் பாரு எவ்வளோ நல்லவன், நல்ல பையன். நீ ஏன் அவன பத்தி நினைக்கக்கூடாது? அவன் உன்ன மாதிரி ஒரு
நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவன் வந்து வந்து பார்க்குறான். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? அந்த அகவன் மகளிர் எப்படி இந்த பெண் யானை பெறுவதற்காக காத்திருக்கிறதுலேருந்து ஒரு அ பெரிய லாபம் இல்லையா அது? அதுக்காக நிக்கிறாங்களோ, அதுபோல உன்ன அடையறதுக்காக அவன் வந்து இப்படி நின்னுட்டு இருக்கான். இவனோட நோக்கம் வந்து சாதாரண நோக்கம் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் நெடும் புறநிலை. அவனோட நிலை அந்த மாதிரி இருக்கு. அந்த பெண்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்க மாரி, இவன் வந்து உன்ன பார்க்கறதுக்காக என் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். உன்ன பார்க்கணும். உனக்கு அந்த பொண்ண அவன் விரும்புறான். தீவிரமா விரும்புறான். தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சரிங்களா? அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்ளோ காசு இருந்தாலும், அ சொந்தமா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியாவுல அரேஞ்ச்டு மேரேஜே கிடையாது. லவ் மேரேஜ் தான். அந்த பொண்ணு, பையன் அவங்களே வந்து பேசிக்கணும். அதாவது கல்யாணம், டைவர்ஸ் எல்லாமே அவங்களோட சொந்த விருப்பத்தில தான் நடக்குது. சரிங்களா? அவங்களே தான் ஒரு வாழ்க்கை துணை தேடிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில, ஏழையோ, பணக்காரனோ, மிடில் கிளாஸோ யாரா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவுல லவ் பண்ண தெரியணும். எப்படி பேசணும்? எப்படி பேசக்கூடாது? எந்த அந்த காதல் சம்மந்தப்பட்ட மொத்த விஷயங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அரைகுறையா தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அது லவ் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ற மாரி இந்த ஊர் கல்ச்சர் கிடையாது. இப்ப நாம வந்து இந்தியன்ஸ் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி வைக்கலாம். ஆனா, அத வந்து கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க லவ் மேரேஜ் தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. ஏன்னா, நமக்கு ஒரு சுதந்திரம் ஒண்ணு கிடைக்கிறப்போ, இப்ப நம்ம ஊர்லயே லவ் மேரேஜ் பண்ண விரும்புறப்போ, இங்க வந்து நம்ம அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறது கஷ்டம். நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. நானே பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும். நீ எப்படி இந்த பையன் நல்லவன்னு சொல்ற? எப்படி இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்றன்னு நானே இந்தியாவுல இருந்தப்ப பேசினேன். அப்ப இந்த ஊர் பிள்ளைங்க எப்படி இருக்கு? அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால காசு இருக்கோ இல்லையோ, எந்த கிளாஸா இருந்தாலும் சரி, பேச தெரியணும், தைரியமா இருக்கணும். ஆ காதலிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு திறமை. சரிங்களா? அவன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல வேலைக்கு போலாங்கிற மாரி, அவன் எந்த அளவு காதலை புரிஞ்சுக்கிறானோ, அந்த அளவுக்கு அவனுக்கு வாழ்க்கை நல்லது. நம்ம ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணி வச்சா, அப்படியே லவ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அது இங்க கிடையாது. நான் ஒரு வீடியோ பத்தி பேசிட்டு இருந்தப்போ, ஒரு நாய்க்குட்டிய வாங்கி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கே பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னது வந்து சொல்லிறக்கூடாது. ஏன்னா, அவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஏன்னா, அந்த வீடியோல பேச்சு வாக்குல இடையில நான் சொல்லிட்டேன். கடைசியில சொல்லியிருந்தேன்னா கட் பண்ணி விட்டுருப்பேன். இடையில சொன்னதுனால ஒண்ணும் பண்ண முடியல. இருந்தாலும் இப்ப இருக்க குட்டி பிள்ளைங்கலாம் வந்து ஒரு 5 வயசு, 4 வயசுல இருந்தா அதுகளுக்கு தெரியாது என்ன பிரீடு எப்படின்னு தெரியாது. ஆனா இதுக வந்து 7, 8 வயசு, 10 வயசுல இருக்க பிள்ளைங்க. அதுகள ஏமாத்த முடியாது. அதனால அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட்ல. கோல்டன் ரெட்ரீவர்ன்னு. அந்த இத பத்தி பேசிட்டு இருந்தப்போ, நான் அரேஞ்ச்டு மேரேஜுக்கும், லவ் மேரேஜுக்கும் சம்மந்தப்படுத்தி அந்த நாய் விஷயத்தையும் பேசி விட்டேன். ஏன்னா, அது ஒரு வேள என்னோட வீடியோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா, அவங்க என் கூட பேச மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அ இப்படி பண்ணா பசங்க ஓடி போயிருவாங்க அப்படின்னு. அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் இல்ல. யார் வீட்டு பிள்ளைங்கனாலும் 18 வயசுக்கு மேல வீட்ட விட்டு வெளியில போலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா, எல்லா நாட்டுலயும் ஓடுவாங்க. ஆமா. நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னா திரும்பி வருவாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஹாஸ்டல்ல இருக்கோம் இல்லையா? ஹாஸ்டல்ல போயிட்டு கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறது, வெளி உலகத்த பார்க்குறது. அதே போல தான் 18 வயசுக்கு மேல இங்க. ஏன்னா சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பசங்க வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, படிக்கலன்னு வச்சுக்கோங்க, வீட்லயே உட்காந்துக்கிறது. எனக்கு இப்போ படிக்க இஷ்டம் இல்ல, எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லன்னு. அந்த மாரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ரூல்ஸ வச்சு வெளியில அனுப்பிச்சிரலாம். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க தெரியுமா? வேலைக்கே போமாட்டாங்க. போடா வேலைக்கு போடா, போன்னு சொன்னாலும் போமாட்டாங்க. சில பொண்ணுங்க அப்படி வேலைக்கும் போமாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. ஒரே ஷை டைப்பா வீட்லயே உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த ஊர் கல்ச்சர்ல எப்பாடுபட்டாவது அவன் வந்து ஒரு தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சுதந்திரம்ங்கிறத விட ஒரு கட்டாயம் இங்க இருக்கு. அந்த குருவியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த குருவியெல்லாம் அதுவே எப்படி கண்டுபிடிச்சிக்குது? பேசுது, பழகுது. அப்புறம் பிடிக்கலன்னா சரிப்பட்டு வராது. அப்புறம் மறுபடியும் ஒருத்தர தேடணும். இப்படி நெறைய அவங்களுக்குன்னு அத நம்ம நெனச்சுக்கிறோம். லவ் மேரேஜ் ரொம்ப ஈஸின்னு. ஆனா நீயே கண்டுபிடிச்சுக்கோ! அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்ட மாரி பண்ணோம்னா, அது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வெளிநாட்டு பொண்ணு,
அரேஞ்ச் மேரேஜே பரவாயில்லையே! நம்மளுக்கு எதுவுமே பார்க்க தேவையில்ல. அம்மா, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன், "இல்ல நான் லவ் மேரேஜ் தான் நல்லதுன்றேன்." அந்த பொண்ணு சொல்றாங்க, ஒரு வெளிநாட்டு பொண்ணு. நாங்களே எங்களோட வாழ்க்கை துணை தேடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அம்மா, அப்பா கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நாங்க கேட்க வேண்டியிருக்கு. ஆ வேலை இருக்கா? வீடு இருக்கா? என்ன அது இது இதுன்னு இவங்களே எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கனால கஷ்டமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. என்னவோ ஆனா வந்து பிடிச்சு கல்யாணம் பண்ணா ஓகே. லவ் மேரேஜோ, அரேஞ்ச்டு மேரேஜோ, அம் ஃபோர்ஸ் மேரேஜோ இல்ல அவசரப்பட்டோ கல்யாணம் பண்ண வேணாம். சரிங்களா? ஏன்னா கல்யாணம் பண்றத விட டைவர்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரைட். இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் பேசினா புதுசா பேசுற மாரி இருக்கு. சரி தொடர்ந்து பேசினா நல்லாருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரியா?